கிளீனர் மற்றும் குமார் தோராணியின் பிரின்ஸ். அன்பு குடிமக்களுக்கு ஓர் அறிவிப்பே. இதனால் உங்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், ஏதுவென்றால், என்னாச்சு? என்னமோ ராஜ்யசபையில அந்த கட்டியங்காரன் கட்டியம் கூறுற மாதிரி இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிக்கப்படுவது யாரென்றால் டும் டும் டும்ன்றீங்களே. யாரு வர போறாங்க? என்ன பொற்கி ஏதாவது அரசு சபையில தர மாதிரி தர போறாங்களா? அத திருவிளையாடல ஒண்ணு வசனம் வருமே, ஐயோ 1000 பொண்ணாச்சே 1000 பொண்ணாச்சே, அது மாதிரி ஏதாவதுவா? இல்ல, திருவிளையாடலையாவது செய்யல ஒழுங்கா சொன்னாதான் பொற்கொழி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த செய்யுள்ள ஏதாவது குறையற இருந்ததுன்னு வச்சுங்க, எவ்வளவு பிழை இருக்கிறதோ அவ்வளவு பொற்கிழியில குறைச்சுக்குவாங்க. அதெல்லாம் அங்க இவற்றை பாடவும் வேண்டாம். நீங்க தப்பு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க போய் கேட்ட உடனே அவர் பொற்கிழி மாதிரி அள்ளி கொடுப்பாரு. யாருங்க அது? உடனே ஓடிடாதீங்க. நான் போக மாட்டேன்னா ஏன் அவசரப்படுறீங்க? ஓஹோ, ஏதோ தடைகள். போய் வாங்கிட்டு வந்து அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஆற்றுப்படை. ஆமா, அவரு சாதாரண ஆள் இல்ல, பன்முக கலைஞர். ஒண்ணு அரசியல்ல ஈடுபாடு. ஈடுபாடுனா வெறும் ஈடுபாடு இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர், சினிமாவில சம்பந்தப்பட்டவர்னா சாதாரண சம்பந்தம் இல்ல, தயாரிப்பாளர், கதாநாயகர், அந்த மாதிரி. ஓ, பெரிய பெரிய இடம். ஆமா, அவர்கிட்ட போய் யாராவது, சார் நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல கதை சொல்றேன் இருப்பா, இந்தா பணம் கொடுத்துருவாரு. அப்படிப்பட்டதான் வரப்போறாரு. அவரா தந்தா வாங்கி நீங்க போய் விழுந்துடாங்க, நடுவுல தண்ணி இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், அவர் யாருன்னு சொல்லக்கூடாதா? நானா சொல்லுவேன் யாரு வருவாருன்னு. அதானே நம்முடைய மரபு என்ன, யார் வரப்போறாங்கிறத பாட்டு மூலமா அறிவிப்பது யார்? நம்ம புஷ்பன் ஐயா. ஆனா ஒண்ணு பாடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன், எதை கொடுத்தாலும் பங்கு இங்க போட்டிருக்கேன், ஏன்னா நாங்க 6 பேர் இருக்கிறோம். நான் இதை சொல்லிருக்கவே கூடாது. சரி பரவாயில்ல, வாங்கி தரேன், எல்லாருக்கும் வாங்கி தரேன். வணக்கம் சொன்ன பேருக்கு வணக்கம் சொல்லுறது நம்ம பாணி. வணக்கம் சொன்ன பேருக்கு வணக்கம் சொல்லுறது நம்ம பாணி. வணக்கம் சொன்ன பேருக்கு அன்பளிப்பு தருவது அவர் பாணி. வணக்கம் சொன்ன பேருக்கு அன்பளிப்பு தருவது அவர் பாணி. மன்னரை புகழ்ந்தா பரிசு கிடைத்திட அந்த காலம், இவரை புகழ்ந்தா பரிசு கிடைக்குது இந்த காலம். இவரை புகழ்ந்தா பரிசு கிடைக்குது இந்த காலம். வறண்ட பூமி என்று வரலாறு சொன்னது அந்த காலம். வறண்ட பூமி என்று வரலாறு சொன்னது அந்த காலம். இப்ப திரண்ட செல்வம் என்று பூமி சொல்லுது இந்த காலம். புகவை திரண்ட செல்வம் என்று ஊரு சொல்லுது இந்த காலம். சத்தியமே லட்சியமாய் கொண்ட பண்பாளர், சத்தியமே லட்சியமாய் கொண்ட பண்பாளர். ரித்திஷ் என்பவர் அவர்தான் அந்த கொடையாளர். நம்ம ரித்திஷ் என்பவர் அவர்தான் இந்த கொடையாளர். வாங்க வாங்க ரித்திஷ், வருக வருக ரித்திஷ். வாங்க வாங்க ரித்திஷ், வருக வருக ரித்திஷ். வாங்க வாங்க ரித்திஷ், வருக வருக ரித்திஷ். அமர்க அமர்க ரித்திஷ், அமர்க அமர்க ரித்திஷ். முகவையின் முதல்வரே, நாடாளுமன்ற நாயகரே, தாக்கும் படையை தகர்க்கும் தளபதி, வாழும் வள்ளலிவர், கடலோரம் தோன்றிய கனிமுத்து, கண்ண குழி புன்சிரிப்பு, தார் புகழும் பண்பாளர். ஆமா, இவ்வளவு நாள் எவ்வளவோ பேர் இங்க வந்திருக்காங்க. வாங்க பேசலாம் வாங்க பேசலாம்னு நம்ம வரவேற்றிருக்கிறோம். இதுவரைக்கும் எல்லாரையும் ரொம்ப அன்பாவும் அறிவோடும் விஷயமா வரவேற்றத பார்த்திருக்கிறேன் டெல்லி கணேஷ். இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலா தெரியுத.
ஏதாவது இருக்கு. ஏதாவது நான் எதிர்பார்த்தேன். ஆ. ஆனா சார் மாறிட்டாரு. ஐயோ இந்த மாதிரி இல்ல. அவர்கிட்ட யார் போனாலும் இவ்வளவு தூரம் பாராட்டவே வேண்டாம். சும்மா சார் கதை சொல்ல வரேன்னு போனாரே போறோம். டபக்குன்னு பரிசு எடுத்து பணத்தை கொடுப்பாரு. நான் இவ்வளவு பாராட்டிருக்கு ஒண்ணுமே தரல. உங்களுக்காக நான் வெயிட்டிங்ல இருக்கேன் சார். இந்த செட்டை உங்களுக்கு நான் எழுதி கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டேன். இந்த செட்டை நம்ம இங்க பாரு. நானும் கூட தான் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருந்தேன். ஏன்னா இது செட்டப்பான பாராட்டு, மனசுல இருந்து வந்த பாராட்டு இல்ல. அதனால உங்களுக்கு செட்டை எழுதி தரேன்ட்டாரு. தேங்காய் எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிற கதைன்னு ஒரு பழமொழி இல்ல. செட்டப்புக்கு செட்டப் அவ்வளவுதான். அதெல்லாம் என்ன காரணம்னா ஐயா வந்து இப்ப டெல்லி பக்கமா போயிருக்கிறார். ஆமா ஐயா, நீங்க டெல்லிக்கு போனீங்கல்ல, அங்கேயும் உங்களுக்கு கட் அவுட் எல்லாம் வச்சு அப்படி பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்து அப்படி அப்படி எப்படி டெல்லி வரவேற்பு எப்படி இருந்தது? அதாவது டெல்லியில வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய ராமநாதபுரம் பாராளுமன்ற மக்களின் குறைகளை சொல்றதுக்காக நான் போயிருக்க ஒரு இடம். குறைகளை சொல்லி தலைவர் கலைஞருடைய ஆர்டரை டெல்லியில எடுத்து சொல்றதுக்கு எனக்கு கிடைத்திருக்க சான்ஸ். அங்க போய் உண்மையிலேயே நல்லா இருக்கு. இப்ப 2 தடவை என்னுடைய மாவட்டத்துல மீனவர்கள் பிரச்சனை வந்துச்சு. தலைவர் சொல்லி நான் டெல்லியில பேசினேன். பேசி அதுக்கு உடனே ரியாக்ஷன் கிடைச்சு 2 நாள்ல அந்த மீனவர்கள்லாம் ரிலீஸ் ஆனாங்க. அந்த மாதிரி தன்னுடைய தேவைகள், மக்களுடைய தேவைகளை என்னுடைய மாவட்டத்தில் இருக்க அந்த 11,30,000 வாக்காளர்கள், அப்பா வாக்காளர் நம்பி எண்ணிக்கையில கரெக்டா வச்சிருக்கீங்க, அவங்களுடைய கோரிக்கைய நான் எடுத்து சொல்றதுக்கு உண்டான ஒரு இடம். அதனால அங்க கட் அவுட் வரவேற்பு பதாகை அதெல்லாம் இல்ல. நேமோ ஏதாவது ஒரு படம் எடுத்து அங்க ரிலீஸ் பண்ணா அந்த மாதிரி பண்ணலாம். அவனா இவர் டெல்லிக்கு போன நேரத்துல கோடம்பாக்கத்துல எல்லாரும் டல் ஆயிருவாங்களே. அது கோடம்பாக்கத்துல அப்படியே வெறிச்சோடி போயிடுச்சாமே. ஒன்னும் நிலைமையே சரியில்லை. கையில காசு இல்ல, வாயில சிரிப்பு இல்ல, இல்ல இல்ல இல்லன்னு என்னடா காரணம்னு தேடினா ரிதீஷ் ஊர்ல இல்ல டெல்லின்றாங்களே. அப்படித்தானுங்களா? இல்ல சார், உங்கள்ட்ட யாரா சொல்லி கொடுத்து ரொம்ப புகழ்றீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. நான் நேரடியா பாயிண்ட்டுக்காரு. அதாவது இந்த சினிமாவுக்கு நான் வந்தது இந்த 2 வருஷம் தான். எனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் சினிமாவில் இருந்திருக்காங்க. இந்த சினிமா அப்படிங்கிறது, இந்த கோடம்பாங்கிறது என்னைய மட்டும் நம்பி கிடையாது. அதுவும் நான் நடிச்சிருக்கிறது 2 படம் தான். என்னால முடிந்த உதவிகளை நான் செஞ்சிருக்கேன். நான் இல்லைன்னா கோடம்பாக்கம் தேடாது. மத்த எல்லாரும் இல்லைன்னா தான் கோடம்பாக்கம் தேடும். நீங்க யாரு, எங்க இருந்து வந்தீங்க? உங்க அவரை கேக்குறேன். அவர்தான் ஏதோ சுனாமி மாதிரி திடீர்னு வந்தீங்க, அரசியல் சினிமா அப்படின்னு ஒரு கருத்து இல்ல. இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு நான் யாரு, நான் என்னங்கிறது சினிமாவுக்கு வர்றப்ப என்ன தெரியாம இருக்கலாம். ராமநாதபுரம் தொகுதியில நான் நிக்கணும் அப்படின்னு நினைச்சு தலைவர் சீட்டு கொடுத்து தொகுதியில தாக்கல் செய்யும் போது என்னுடைய ஃபுல் பயோடேட்டாவும் தமிழ்நாடுல இந்தியா ஃபுல்லா தெரியும். ஜெயிச்ச பின்னாடி அது 2 மடங்கா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரித்தீஷ் ராமநாத் தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, இவர் இங்க பிறந்தாரு வளர்ந்தாரு, அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் வந்துருச்சு. சார் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் சொல்றது, சில கேள்விகள் கலைத்துறை சம்பந்தமா நீங்க கேட்கணும். இங்க அவர் சொன்னது போறோம், சும்மா வத்த வைக்க நான் கேட்டுக்கிறேன். ஒண்ணும் இல்லைங்க ஐயா, மேட்ருக்கு நேரடியா நீங்க எப்படி நேரடியா வந்தீங்களோ நாங்களும் வந்துடுறோமே. ரித்தீஷ்னா ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால தமிழகத்துல எங்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஒருவேளை எங்க அறியாமையா கூட இருக்கலாம். பொதுவா மக்கள் மத்தியில பத்திரிகையில தெரிகிற பெரிய பெரிய நண்பர்கள் மாதிரி தெரியாம இருந்த ரித்தீஷ் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால திடீர்னு ஒரு புயல் போல, சுனாமி போல வந்து எல்லாருக்கும் தெரிகிற ஒரு நண்பர் ஆயிட்டீங்களே. அத பத்தி தான் அண்ணன் கேட்க விரும்புறாரு. 2 பேரும் என் மேல கோபமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல. அண்ணன் சொன்ன மாதிரி என்னைய பத்தி சொல்லணும்னா ஒரு சுனாமி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது எத்தனையோ பேருடைய உயிரை எடுத்துட்டு வேகத்துக்கு தான் சொல்றோம், அதனால விளைவுகளுக்கு இல்ல. நான் சினிமாவில விரும்பி வரல. ஓப்பனா சொல்ல போனா ஆக்சுவலி நான் பிசினஸ் மேன். இன்னி ஜெயந்த் சார